வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு போரால் கலவரமடையும் இலங்கையர்களுக்கு இப்போதைக்கு அஞ்சற்க மக்களே, எல்லாம் சரியாக நடக்கும். 2022 ஆண்டில் ஏற்பட்டது போல ஒரு பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வராது. எல்லாம் சிஸ்டம் சேஞ்ச் தமது தரப்பால் சரியாக நடத்தப்படும் என நேற்றிரவு இலங்கை மக்களை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஆசுவாசப்படுத்த தலைப்பட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தன்னிடம் என்ன எண்ணெய் கிணறா உள்ளது, நாட்டு மக்களுக்கு விரும்பியது போல இறைக்க என சலித்து கொண்ட அதே அனுரகுமார திசாநாயக்கா இலங்கை மக்களை ஆசுவாசப்படுத்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் என்ற வகையில் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை ஒழுங்கு செய்துதான் அதில் ஏறக்குறைய 1 மணி நேரம் கடந்து உரையாற்றி இந்த அபயங்களை எல்லாம் வழங்கியிருந்தார். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தவரை வார்த்தையாளமாக உரையாற்றிக் கொள்வதில், இல்லையென்றால் கருத்துக்களை தெரிவிப்பதில் முதன்மையானவர் அனுர திசாநாயக்கா என்பது அனைவருமே அறிந்து கொண்ட ஒரு விடயம். அவரது உரைகள்தான் அவரை சிங்கள மக்கள் மத்தியில் பிரபலமாக்க உதவியது, ஒரு கட்டத்தில் ஹீரோவாக்கவும் தலைப்பட்டது. இந்த நிலைமைதான் அவருக்கு ஆட்சி பொறுப்பையும் கடந்த 2024 ஆண்டு இறுதியில் வழங்க வைத்தது. இப்போது அந்த ஆட்சி பொறுப்பை தந்த மக்களுக்கு மத்திய கிழக்கின் போரால் எழுந்த பொருளாதார நெருக்கடியால் இப்போதைக்கு அபாயம் இல்லை என்ற ஒரு அபயத்தை அவர் வழங்கியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கா தனது நேற்றைய உரையில் இலங்கை ஒரு நடுநிலைமை நாடு என சொல்ல தலைப்பட்டார். இலங்கை இந்த போர்க்களத்தில், அதாவது மத்திய கிழக்கு போர்க்களத்தில் எந்த தரப்புக்கும் சாயாது, எந்த பக்கமும் சாராது என்பதையும் அவர் சொல்லிக் கொண்டார். அனுரகுமார திசாநாயக்கா பேச்சுக்காக, இல்லையென்றால் ஒப்புக்கு சப்பாக இதனை சொல்லிக்கொள்ள தலைப்பட்டாலும் உண்மை நிலை இதுதானா என்ற ஒரு வினாவை எழுப்பினால் அந்த வினாவுக்குரிய பதில் துல்லியமாக வராது என்பதும் புரிதலுக்குரியது. தற்போதைய ஆட்சி தரப்பை பொறுத்தவரை, அதாவது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி தரப்பை பொறுத்தவரை, அது சுயலாபங்களுக்காக தன்னை ஒரு மார்க்சிச இடதுசாரி சாய்வு கொண்ட தரப்பு என காட்டிக்கொண்டாலும் ஒப்பீட்டு ரீதியில் அது இப்போது இந்திய அமெரிக்க சாய்வு கொண்ட ஒரு ஆட்சி தரப்பாகத்தான் தோற்றப்பாடு காட்டிக் கொடுக்கிறது. அதாவது உள்ளரங்கமாக இதனை காட்டிக்கொண்டாலும் நடுநிலைமை என அது வெளியரங்கமாக சொல்ல தலைப்படுகின்றது. அதாவது அனுர அரசாங்கத்தின் தந்திரோபாயமானது இந்த நடுநிலைமை என சொல்லி இந்தியாவிடமும் சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் பாகிஸ்தானிடமும் எல்லா பக்கங்களிடமிருந்தும் உதவிகளை எடுக்க தலைப்படும் தந்திரோபாயத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு வியூகமாகத்தான் தெரிகின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா இவ்வாறாக நடுநிலைமை குறித்து இலங்கையருக்கு நேற்றிரவு சில வகுப்புகளை எடுத்து இந்த வகுப்பை உலக அரங்குக்கும் சொல்லிக்கொள்ள தலைப்பட்ட நிலையில் இந்த நேரம் பார்த்துதானா அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கிய உலங்குவான் உறுதிகள் தற்போது இலங்கையை நோக்கி பயணப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதர் மஹிந்த சமரசிங்க ஒரு அறிக்கையிடலை செய்து கொள்ள வேண்டும். சீரேஞ்ச ரகத்தில் உள்ள இந்த 10 கெளிகளும் 3 நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் அலாபாமா துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஈழத்தமிழினம் தனது சொந்த மண்ணில் எதிர்கொண்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளை நினைவு கூர்ந்த மறுவாரத்தில், அதாவது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்தில் இந்த இராணுவ முடல் ஹெலிகள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 10 கெளிகளை இவ்வாறா இலங்கைக்கு இனாமாக வழங்கிய அமெரிக்கா அந்த தீவில் இராணுவ நலன்கள் சாராமல் வெறுமனவே பூப்பறிக்கும் வகையில் தனது கரங்களை, இல்லையென்றால் கால்களை பதிக்கும் என்பதை யாரும் உணர்ந்து கொள்ள முடியாது. மாறாக அமெரிக்காவுக்கும் இலங்கையில் சில சுயலாப நகர்வுகள், திட்டங்கள், வியூகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த வியூகங்கள் எல்லாம் புரிந்து கொண்டாலும் இப்போதைக்கு இலங்கை நடுநிலைமைன்னு சொல்லி நழுவிக்கொள்ள தலைப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கா நேற்று வழங்கிய உரை இலங்கை தற்போது எதிர்நோக்கும் எரிபொருள் நெருக்கடி குறித்த விடயங்களை பேசியிருக்கின்றது. இதனை மறுப்பதற்கில்லை. அதுவும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச பணியாளர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் சற்று லேட்டாக என்றாலும் லேட்டஸ்டாக
இலங்கையின் எரிசக்தி நெருக்கடி குடைச்சல்களை சமாளிப்பதற்கான முன்னேற்பாடுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன, இல்லையென்றால் இதற்கான திட்டங்கள் எவ்வாறு உள்ளன என்பதை இலங்கை மக்களுக்கு அனுர இந்த உரையில் சொல்லிக் கொள்ள தலைப்படுகின்றார். உலகை ஆட்கொள்ளும் சமகாலத்தின் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு நெருக்கடி, இல்லையென்றால் அவற்றின் விலையுயர்வுகள், பற்றாக்குறைகள் எல்லாவற்றுக்கும் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் இலங்கையில் பொறுப்பு அல்ல என்பது வெளிப்படையானது. இந்த விடயங்கள் உள்ளூர் ஆட்சி தரப்புகள் சாராத அவர்களின் கைகளுக்கு அப்பாற்பட்ட வெளியரங்க நிலைமைகள் சார்ந்த தாக்கங்கள் என்பது புரிதலுக்குரியது. ஆனால் இந்த விடயத்தை மையப்படுத்தி அனுர தரப்புக்கு ஒரு நெருக்கடியை அதிகரித்து அதிலாவது ஒரு அரசியல் ஆதாயத்தை எடுக்க முடியுமா என்பதை தென்னிலங்கையில் உள்ள அனுரவுக்கு எதிரான எதிரணிகள் முயற்சிகளை செய்ய தலைப்படுகின்றன. அதிலும் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவோ சற்று சிறுவிள்ளைத்தனமான அரசியல் செய்து அந்த அரசியலால் இப்போது சிங்கள சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக டிக்டாக் வலைத்தளங்களில் கடுமையாக இல்லல் செய்யப்பட்டு வருகின்றார். பூகோள அரசியல் களத்தில் சிக்கியுள்ள இலங்கையின் நிலை குறித்த பிரஞ்சை இல்லாமல் இவ்வாறு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மக்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி, இல்லையென்றால் அவர்களை உசுப்பேற்றி, இல்லாத பொல்லாததை சொல்லி இந்த விடயத்தின் உண்மையான பரிமாணத்தை சொல்லாமல் ஆட்சி தரப்பு மீது விமர்சனத்தை தொடுக்க இதற்கு தோதாகவும் அரோமார அரசாங்கத்தின் வினைத்திறனும் முன்னெச்சரிக்கையற்ற தன்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இருக்கும் நிலையில் இந்த மத்திய கிழக்கு நெருக்கடி மூலம் ஆதாயமடையும் தரப்புகள் பல தளங்களிலும் உள்ளன. மத்திய கிழக்கு நெருக்கடியால் மத்திய கிழக்கு நாடுகளின் இலங்கைக்கான விமான பயண சேவை நிச்சயமாகவே எதிர்வரும் காலத்தில் உரசப்படும் என்பதை தெரிந்து கொண்ட பிரித்தானியாவின் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கூட எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் லண்டன் கொழும்பு நேரடி விமான சேவையை அறிவித்திருக்கின்றது. அதாவது இலங்கையர்கள் இனிமேல் மத்திய கிழக்கு விமானங்களை விட வேறு வாய்ப்புகள் இல்லாமல் தனது விமானங்களை நாட வேண்டி வரும் என்பதை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் துல்லியமாக கணித்து இந்த நகர்வில் குதித்துவிட்டது. இதேபோல ஏனைய புலம்பெயர் தமிழர்கள் வாழும், இல்லையென்றால் புலம்பெயர் இலங்கையர்கள் வாழும் ஐரோப்பிய நாடுகளும் இவ்வாறான கொழும்புக்கான நேரடி விமான சேவைகளை எதிர்வரும் நாட்களில் அறிவித்தாலும் அவற்றில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஆகையால் தற்போதைய நிலைமையை வேறு வழியின்றி இலங்கையர்கள் தமது ஒன்றுபட்ட நகர்வுகளின் ஊடாகவே சமாளிக்க முடியுமே தவிர எதிர்கணிகளின் அரசியல் மூலமாக அல்ல என்பதும் தெளிவாக தெரிய நிலையில் ஈரானின் 2 முக்கியமான இராணுவ தலைகள் கொல்லப்பட்ட பின்னணியில் மத்திய கிழக்கின் ஆக்ரோஷமான போர் 18ஆம் நாளுக்குள் பூந்துள்ளதால் இலங்கைக்கும் இந்த போரின் தாக்கங்கள் இருப்பது போலவே எதிர்வரும் நாட்களிலும் கடத்தப்படும் என்பதும் புரிதலுக்குரியது. ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு நீண்டகால போருக்கு தன்னை தயார்படுத்தியுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு எரிச்சல் ஊட்டும் கருத்தை எச்சரிக்கையாக குறிப்பிட்ட ஈரானின் பாதுகாப்பு மூளையாக கருதப்படும் 67 வயதான அலி லாரிஜானியும், ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் முக்கிய துணைப்படையாக கருதப்படும் பசிச் படையணியின் தலைவர் ஜெனரல் குலாம் ரெசா சொலைமானியும் தியாகிகள் ஆனதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவை இன்று காலை அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டது. ஈரானியர்களின் பாரசீக புத்தாண்டான நவ்ரூஸ் நாளை மறுதினம் பிறக்க உள்ள நிலையில் இஸ்ரேல் ஏவிய குண்டுகளின் மூலம் லாரிஜானி, அவரது மகன், அவரது உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் பலியாகியுள்ளனர். அதேபோல ஜெனரல் சுலைமானியின் உயிரும் இஸ்ரேலால் எடுக்கப்பட்டுள்ளது. லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துக் கொண்ட போது, லாரிஜானியோ இலங்கை கடற்பரப்பு கப்பால் அமெரிக்க நீர்மூழ்கியால் தாக்கி அளிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான தேனாவில் பலியான மாணவிகளின் சார்பாக தனது கைப்பட பாரசீக மொழியில் ஒரு கடிதத்தை எழுதி தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட நிலையில் அந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களில் அவர் கொல்லப்பட்டார். இப்போது ஈரானும் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தி பதிலடிகளுக்கான சூளுரைகளுடன் இஸ்ரேலை கடுமையாக தாக்கி வரும் நிலையில் இந்த போர் மேலும் விரிவாகும் என்பது சொல்லாமல் சொல்லப்படும் ஒரு செய்தியாக மாறியிருப்பதால் நிச்சயமாக இலங்கை தீவுக்கும் எதிர்வரும் வாரங்களும் சவாலான வாரங்களாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைய 18ஆம் நாள் போர் செய்திகளும் சொல்ல தலைப்படுகின்றன.